ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல செய்தியும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த மகிழ்ச்சிகரமான செய்தியையும் உன்னிடம் சேர்ப்பதற்காக தானே இப்போதே இதை கேட்கும்படி உன் சாயப்பா அன்பு கட்டளையிட்டேன். எந்த வடிவத்தில் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீர் போல எல்லா சூழ்நிலைகளையும் சகிச்சுக்கிட்டு அனுசரித்து அது கூட ஒத்துப்போய் வாழ முடியுன்ற நிலைமை உனக்குள்ள இருந்தாலே, அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள்ள இருந்தாலே உன் வாழ்க்கை சிறப்பாய் மாறிவிடும் அல்லவா? ஆசைப்படுறதையும் கண்களால் பார்க்குறதையெல்லாம் அடையணும்னு நினைக்காம ஒரு சில விஷயங்களை பார்த்து ரசிப்பதோடு நிறுத்திக்கிறது தான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. ஏன்னா இந்த கலியுக காலத்தில் எவ்வளவுதான் பொருட்களை வாங்கினாலும் மனசு திருப்தி அடைகிறதும் கிடையாது. எவ்வளவுதான் சேமித்து வச்சாலும், எவ்வளவுதான் வருமானம் அதிகரித்தாலும் எல்லாமே சரிக்கு சரியாக சமானமாக கூட போகாமல் வரவுக்கு மீறிய செலவாக தானே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் வரவுக்கேற்ற செலவை வச்சுக்கோ. வாழ்க்கையில் உனக்கு இருக்கிற கனவுகளையெல்லாம் நனவாக்கணும்னா நீ கொஞ்சம் சிக்கனமாகவும் அதே சமயத்தில் உழைப்பை சிறப்பாகவும் திறமையாகவும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆளாக இருக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி போகிறதுக்கான நல்ல காலம். இந்த சமயத்தில் நீ சில முயற்சிகள் எடுக்கும்போது அதை உன்னை சுற்றி இருக்கவங்க வேணான்னு சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் எதிர்மறையான கருத்துக்களையும் எதிர்மறையான வார்த்தைகளையும் உன்னை நோக்கி வீசுவார்கள். ஆனால் எதையுமே காதில் வாங்கிக்காம நீ மேலே ஏறி போய்கிட்டே இருக்கணும்னு செல்லமே. அப்படி இல்லைனா மற்றவங்க அப்படி சொல்கிறாங்களே இப்படி சொல்கிறாங்களேன்னு யோசிக்க ஆரம்பிச்சின்னா முன்னேறி போகும் வழியிலேயே கீழே விழுந்து விட நேரிடும். யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம நான் நிச்சயம் ஜெயிப்பேன், என் வாழ்க்கையில் முன்னேறி போவேங்கிற எண்ணத்தில் மட்டும் விடாப்பிடியாக வேலை செய். உன்னை உணராத மனிதர்களிடத்திலும் உன் திறமையை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடத்திலும் இருந்து நீ கொஞ்சம் ஒதுங்கி இருந்தா அதுதான் உனக்கு நல்லது. சில விஷயங்களை நீ செய்யும் போதை யோசிக்காம செஞ்சு முடித்த பிறகு தானே ஐயோ தவறு செஞ்சிட்டோமே நினச்சி வருத்தப்படுற. கையில் இருக்கும்போதே உனக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு சில விஷயங்களின் பொருட்களின் அன்புகளின் மதிப்பு. ஆமியன் தங்கமே, கையில் இருக்கிறத தூக்கி போட்ட பிறகுதான் உனக்கே தெரிய வருது கையில் இருந்து போனது கல் இல்லை வைரம்னு. எப்போ என்ன செஞ்சாலும் மனசை ஒருநிலைப்படுத்தி நிதானமாக யோசித்து செய்யப்பாரு. கஷ்டமாக இருக்கேன், இந்த வேலை கடினமாக இருக்கேன்னு யோசிக்காத. கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு அழகான உயர்ந்த நிலையை கொடுக்கும். எப்போதுமே நித்தமும் நீ தூங்கும்போது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும்போது சந்தோஷமாகவும் சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியாகவும் எழுந்திருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன். ஆனால் ஒவ்வொரு நாள் தூங்க போகும்போதும் இன்றைக்கி இப்படி நடந்துருச்சே, அது சரியில்லாமல் போயிடுச்சே, இது சரியில்லாமல் போயிடுச்சேன்னு வருத்தத்தோடும் ஏமாற்றங்களோடும் தான் நீ தூங்க போகிற. காலையில் எழுந்திருக்கும் போதாவது நிம்மதியாக எழுந்திருக்கிறியான்னு கேட்டால் அதுவும் இல்லை. இன்றைக்கி நாள் எப்படி இருக்குமோ, நாம் நினச்சது சரியாக நடக்குமோ நடக்காதோன்னு பலவித குழப்பங்களோடு தானே நீ கண்முழிக்கிறாய். சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நீ நித்தமும் தூங்கி நித்தமும் எழுந்திருக்கும்படி உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்துட்டேன். உனக்கு பிடிச்சவங்க தவறு செஞ்சால் சரின்னு அனுபவிச்சுட்டு போயிடுற. ஆனால் உனக்கு பிடிக்காதவங்க நல்லதே செஞ்சாலும் கூட ஏன் அவர்களை கோபக்கண்ணோடு பார்க்கிறாய் என் செல்லமே? சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் சேர்ந்து உன்னை முட்டாளாக்கி விடலாம். ஆனால் நீதான் கொஞ்சம் கவனமாக உன் வாழ்க்கையை எதிர்கொள்ளணும். எது நடக்குது ஏன் நடக்குதுன்னு யோசித்து புரிஞ்சு நடந்துக்கோ. வாழ்க்கையின் அழகுங்கிறது நீ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறங்கிறதுல கிடையாது, உன்னாலும் உன்னுடைய செயல்களாலும் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்காங்க, உன்னால் உன் குடும்பத்துக்கு பேரும் பெருமையும் கிடைக்குதாங்கிறத பொறுத்து தான் உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும். எப்போதுமே என் குடும்பத்து பிள்ளையான நீ உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பேரும் புகழும் சீரும் சிறப்பும் பெற்றுத்தரக்கூடிய ஆளாக உன் செயல்களை வச்சுக்கோ. உன்னை நம்பிய மனிதர்களுக்கு நீதானே உயிராயிருக்கிறாய். உன்னை வெறுப்பவர்கள் கண் முன்னாலும் நீ உதாரணமாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். யார் முன்னாலேயும் நீ தோற்று போகாமல் உன்னை ஜெயிக்க வைப்பேன்.